ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லுங்க இன்னைக்கான எபிசோட் பத்தி. நான் இன்னும் எபிசோட் பார்க்கல. பட் ஆனால் இப்போ நான் ஆக்சுவலாக சென்னையில் இல்லை, டெல்லியில் இருக்கேன். ஷோ நிறையா அங்கங்கே கட்சன் இதில் ஏதோ ரூல் பிரேக் பண்ணியிருக்காப்புல, வயலேட் ஆயிருக்கு, அது மாதிரி ஏதோ மட்டும் தெரியுது. அண்ட் ஹவுஸே மொத்தமாக கார்னர் பண்ணியிருக்குன்றதும் தெரியுது. ரெண்டாவது தவறான ஒரு ஆக்ஷனுக்கான ரெப்பர்கேஷன்ஸ் மாதிரி தான். அதாவது செயல் தப்பு நம்மால் மேலே தான், அதனால தான் கொஞ்சம் அதாவது விளையாட்டாக பண்ண ஏதோ வேடிக்கையாக ரிவர்ஸ் ஆகிருக்குன்றது மட்டும் என்னோட புரிதல் இது வரைக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டு பேஸாக எனக்கு சொல்ல தெரியலனாலும் ஒரு விஷயத்த மட்டும் கன்வே பண்ணுறேன். கேமில் வந்து சில முனைப்போட வியூகம் அமைக்கும் போது சில விஷயங்கள் வந்து நாம் எதிர்பார்க்கிறத விட அந்த களம் வந்து ஒரு ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை தப்பாக்குற மாதிரியான ஒரு விஷயம் செய்யும். இன்னொன்று நம்ம தாட் ப்ராசஸ் செய்யும். சார் நான் அந்த சில சீன் சொல்லிட்டுமா சார்? ஏன்னா அதுல இருந்தே நீங்க உங்களுக்கு ஏன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். பாலாஜி நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுங்களா? ஏன்னா நீங்க அது ரொம்ப உங்களோட இதுல ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்க. நீங்க நடந்ததை சொல்லுங்க, நான் நடந்ததை நான் சொல்றேன். ஆக்சுவலா சார் என்ன நடந்தனா சார், எல்லாருமே வந்து சைக்கிள் சுத்தணும் சார். அந்த 3 சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஹேண்ட்ல பெடல் பண்ணணும். அந்த சைக்கிள் வந்து சுத்திட்டு இருப்பாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, சுத்திட்டு இருக்கும் போது எல்லாருமே ஆக்சுவலா நான் அந்த எபிசோட்ல 24/7 பார்க்கும்போதும் சரி, சைக்கிள் இப்படி 2 கையில வந்து கண்டினியூஸா சுத்தணும் அப்படின்றது ரூல்ஸ் கிடையாது. சைக்கிளை சுத்தணும்ன்றது தான் ரூல்ஸ். சோ வந்து அவர் முத்து என்ன சொல்லுவாருன்னா, வீல் சுத்தினா போதும், அவ்வளவுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் சுத்தும் போது விளையாட்டுத்தனமா என்ன பண்ணிருப்பாருன்னா, வீலை வந்து ஒரு கையில இப்படி சுத்திட்டு கால்ல சுத்துவாரு, அப்புறம் கையில ஒத்த கையில சுத்துவாரு. சுத்திட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, கேட்பாங்க, ஏன் வந்து இப்படி விளையாட்டுத்தனமா பண்ணாத, நீ வந்து கையில சுத்து அப்படின்னு சொல்லும்போது, உங்க கான்செப்ட் என்ன? வீல்ல தானே சுத்தணும், வீல் சுத்தினா போதும் இல்ல, வீல் சுத்தினா தண்ணி வரப்போகுது, நான் எப்படி சுத்தினா என்ன? அது ரொம்ப விளையாட்டா ஜாலியா இருக்கும். அந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அது கையில வந்து ஒத்த கையில சுத்துவாரு, 2 கால சுத்துவாரு, எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் பண்ற அந்த ஃபன்னியான ஒரு விஷயத்த வீடே சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அவர் அந்த வீல் சுத்திட்டு கையில வச்சுக்கிட்டு இந்த ரொம்ப ஃபன்னியான ஒரு குழந்தை பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது வந்து வீலும் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆக்சுவலா நான் சார் எப்படி பாக்குறேன்னா, அந்த டேபிள் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து இது வந்து பேசுவாங்க. அப்புறம் தான் பிக் பாஸ் நிறைய கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். பிக் பாஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் மத்த டாபிக் வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 45 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். 45 நிமிஷம் கழிச்சு பிக் பாஸ் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கண்டென்ட்டுக்காகவே இந்த விஷயத்தை பிக் பாஸ் எடுத்துட்டு வந்த மாதிரி தான் என்னோட பார்வைக்கு இருந்தது. ஏன்னா ரூல் பிரேக்னா ஸ்பாட்லயே சொல்லிருக்கணும். அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு ஒரு டேபிள் கான்ஃபரன்ஸ்ல சண்டே நேத்துலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சண்டை இருந்தது. முத்து வந்து அந்த ரூல்ஸ் எடுத்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இங்க 2 பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்கு. ரொம்ப வந்து எப்படி சொல்றாங்கன்னா, குட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவுக்கு வந்து பாராட்டு விழா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ரொம்ப ஹாப்பியான வீடா இருந்துகிட்டு இருக்கு. பார்த்தாரு பிக் பாஸ் கொளுத்தி போட்டாரு. இந்த மாதிரி வந்து ரூல் பிரேக் செய்யப்பட்டிருக்கு, எழுந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ரூல்ஸ் படிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாத்ரூம் போனா வீல் சுத்தணும்னு இருக்குல்ல, நீ அதை ஏன் பண்ணல, சரிவர பண்ணல. அவர் சுத்துவாரு, ஆனா அது வந்து 2 கையில விடாம சுத்தணும்ன்றது வந்து பிக் பாஸ் அந்த இடத்துல கொளுத்தி போட்டு விட்டுருவாரு. வேலையை பார்த்துட்டுருவாரு. மொத்த பேரும் சேர்ந்து கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து சொன்னல நீ விளையாட்டா பண்ண, ஆனா பாத்தியா நாங்க அந்த இடத்துல அன்ஷிதா சொல்லுவாங்க, நானும் தான் இது விளையாட்டா பண்ணிருக்கேன், இந்த மாதிரி கால்ல சுத்தி இருக்கேன், ஒத்த கையில சுத்தி இருக்கேன். பட் வந்து ரயானும் சொல்லுவார், ரயான் அந்த வேலையை பார்த்திருக்காரு காலையில இருந்து. எல்லாருமே தவறு பண்ணிருக்காங்க, அதே மாதிரி வேலைகளை வந்து எல்லாருமே பண்ணிருக்காங்க. ஆனா முத்து போனோடனே அருண் வந்து அப்படியே கொந்தளிச்சு எவ்வளவு வன்மத்தை கொட்ட முடியுமோ முழுக்க அருண் கொட்டுவாரு. தர்ஷிகா எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஆப்போசிட்ல இருக்கவங்க என்னென்ன வன்மத்தை காமிக்கணுமோ வன்மத்தை காமிச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்த சீன்ஸ். சோ நான் எதனா மிஸ் பண்ணிருந்தேன் பாலாஜி சார், நீங்க வந்து என்ன கரெக்ட் பண்ணுங்க. மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒண்ணு மட்டும் ஆட் பண்றேன். என்னன்னா அதுல கரெக்டா போட்டிருக்கோம், வீல் சுத்தணும்னு இல்ல, படலை சுத்தணும்னு போட்டிருக்கோம். ஸோ படலை சுத்தணும்னா கண்டிப்பாக சுத்தி தான் இருக்கணும். அது முத்து பண்ணா சரி வீல்லானே சுத்தணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் படலை சுத்தாம விட்டுருவாரு. அதுதான் பிக் பாஸ் திருப்பி பிக் பாஸ் பண்ணாதான் சொல்லுவாரு. அது ரொம்ப ஃபன்னா இருக்கும், பார்க்கும்போது எல்லாமே ஃபன்னா இருக்கும். இந்த 2 பேர் அருண், தர்ஷிகா அப்படி 2-3 பேர் சேர்ந்து அது ஒரு கண்டென்ட்டா மாத்தி வன்மத்தை கொட்டி அப்படி மாத்திட்டாங்க. பிக் பாஸ் என்ன அறிவிச்சிருவாருன்னா, பிக் பாஸ் என்ன சொல்லிடுவாருன்னா, இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து மீறப்பட்டிருக்கு, அதனால வந்து பாத்ரூம் இது வந்து பாத்ரூம் இது வந்து உபயோகிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து பிக் பாஸ் அறிவிச்சிருவாரு. அப்புறம் தான் உடனே எல்லாரும் முத்து மேல பாய ஆரம்பிச்சிருவாங்க. சோ உன்னாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுதான் அங்க நடந்தது. இதுதான் சார் அங்க அந்த சீன் நடந்த சீன். ஓகே, ஸோ ஒரு வீட்டோட பிரதான டைட்டில் வின்னர் எப்படா தப்பு பண்ணுவாங்கன்னு ஹோல் வீடும் வெயிட் பண்ணிருக்கு. விளையாட்டா சார் அது இன்னொரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை சொல்லுவாரு. என்னன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவர் உடஞ்சிருவாரு. உடஞ்ச உடனே சாரி ஃபார் இன்டரப்ட் சார், ஏன்னா முக்கியமான பாயிண்ட் அது. நீங்க சொன்ன வார்த்தையை தான் சொல்லுவாரு.
என்னன்னா எப்படான்னு காத்திருந்து அந்த வார்த்தை கரெக்டா என்ன சொல்லுவாருன்னா ஒருத்தன் மாட்டிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த அது என்ன சொல்லுவாருன்னா அதான் எப்படான்னு காத்து இந்த நான் அது மீனிங்கே எனக்கு எப்படி இருந்ததுன்னா எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தன் வந்து உட்காருவான் சறுக்கி உட்காருவான் எப்படா பாயலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்கன்றத எலாபரேட்டா சொல்றேன் ஆனா அவர் 2 வார்த்தையில அழகா சொல்லுவாரு அந்த வார்த்தை தான் எனக்கு சரியா நினைவில் இல்லை அவர் என்ன வார்த்தையை சொன்னாருன்னு சொல்லிட்டு எப்படா காத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துற மாதிரி இருந்தது அப்படிதான் சொல்லுவார். ஸோ இன் அதர் வே ஆள் மாட்டின உடனே போடுறா சுத்தி அப்படின்ற மாதிரி சுத்துனாங்க. இதுல வந்து ஓகே ஷோவை பார்த்து இதுல யார் ஸ்கோரிங் பொசிஷன் எடுத்துக்கிட்டாங்க, இது யார் சுச்சுவேஷனை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றத வந்து ஒரு அனலைஸா பார்த்துட்டு சொல்றேன். பட் ஆனா இந்த பொசிஷன் வந்து நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இப்ப கொஞ்ச நாளாவே நேற்று கூட ஒரு ஸ்பேஸ்ல இருந்தேன். இருக்கும்பொழுது பொதுவான ஒரு கருத்தா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, முத்து வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் 3-4 வீக்ஸ் தான் ஆடினாரு, அதுக்கப்புறம் அவர் ஆடல, அவர் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு, அது ஆயிட்டாரு இது ஆயிட்டாரு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என் ஒப்பீனியன் வியூ படி அவன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு கேம் ஆடுறதோடைய ரொம்ப பிரதான முக்கியம் அந்த கேமை எப்போ ஸ்லோ பண்ணணும், எப்போ பொறுமையா இருக்கணும், எப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது கம்மி பண்ணிக்கணும், எப்போ அடுத்தவங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம கண்டென்ட் கொடுக்காம இருக்கணுன்றதெல்லாம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். அது ஒரு பிளேயருக்கு நல்லா தெரியும். அதுவும் முத்து மாதிரியான ஒரு பிளேயருக்கு வந்து எப்படி சொல்றது, விஷனரியா ஒரு கேமை டப்புன்னு நம்ம ஆஃப் ஆகுறோம் அப்படின்னா அது என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்றதை யார் அவங்க டார்கெட் ஆடியன்ஸோ முத்து அவங்க கூட மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கான். முத்து எல்லா இடத்துலையும் களம், ஹோஸ்ட், மக்கள் இவங்க 3 பேரோட மட்டும்தான் கேம். மற்றபடி இந்த கண்டஸ்டன்ஸ் தான் சுத்தி சுத்தி முத்து கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஹேட்டர்ஸ்க்கும் முத்து விளையாடலன்னா அவங்களுக்கு கண்டென்ட் இல்லை, ரிவ்யூவர்ஸ்க்கு கண்டென்ட் இல்லை, மற்றவங்களுக்கு கண்டென்ட் இல்லை. ஹேட்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் ஹோஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் அந்த ஜாகிரபி பிபி ஹவுஸோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த பிக் பாஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரைஸ் ஆன ஒருத்தன் தப்பு பண்ணான்னா ஐடென்டிட்டிக்கலி அது ஒரு பெரிய ரீச். அந்த ஐடென்டிட்டிக்கல் ரீச் இவன் பண்ண ஃப்ளா வந்து இவன் பண்ண ஃப்ளா தான், அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஃப்ளாவை வந்து ஃபன்னியா பண்ணாலும் ஃபன்னியா பண்ணாட்டியும் ஃப்ளா தான். ஆனா அந்த ஃப்ளா ஹியூமன் எரர்ல, ஹியூமன் எரர் இந்த கேம்ல நடந்தே ஆகணும். அது நோ மேட்டர் ஒரு டைட்டில் வின்னர் இருக்காரு. ஆனா அந்த டைட்டில் வின்னர் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒரு 10 பேர் சுத்தி அடிக்கும் போது என்ன ஆகும்னா மோர் தேன் என்ன சொல்றது பாஸ்ட் ஃபியூச்சரோடைய சீசனிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த அடி எம்பத்தட்டிக்கலாகவும் சிம்பத்தட்டிக்கலாகவும் வேற லெவல் கன்வெர்டபிள் கொடுக்கும். இன்னொன்னு என்ன ஆகும்னா இதுல நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் நினைக்கிறவன் வந்து பெரிய லெவல் வில்லனா மாறுவான். இதுல வந்து ஒரு பெரிய லெவல் ஸ்கோரிங் கிடைக்கும். இது இவங்க பண்றாங்களோ இல்லையோ அந்த சேனல் அவங்கள பெரிய வில்லனா ஆக்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுல யாரையாச்சும் ஒருத்தனை வந்து அல்டிமேட்டா வில்லன் ஆக்குவாங்க. அவனை ரைவல் எப்படி ஆரிக்கு பாலாஜி, விக்ரமுக்கு அசீம் அப்படி மாதிரி முத்துக்கு ஒரு வில்லனை செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா முத்து வச்சு லவ் ட்ராக்கோ இல்லை முத்து வச்சு மற்ற ட்ராக்கோ எதுவும் பண்ண முடியாதுன்னும் போது முத்துக்கு அகைன்ஸ்டா அது வந்து இந்த கேம் இன்னும் சுவாரஸ்யம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸே இந்த கொளுத்தி போடுற வேலையை ஒரு 45 நிமிஷம் கழிச்சு பண்றாருன்னா பிக் பாஸோட எக்ஸ்பெக்டேஷனும் முத்துவோட விளையாடுறதுல தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸா என்ன எனக்கு பார்க்காததுனால என்னால அப்ராப்ரியேட்டா சொல்ல தெரியலனாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லலாம். என்னன்னா இன்னைக்கு இந்த கேம்ல இவனை புல் பண்ணிட்டோன்னு இந்த வீட்டை நம்ப வைக்கிறது தான் கேம். இதுல விழுந்துட்ட அவனும் he would have realized. ஆனா இத எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த வாரத்தோட எண்டுல தான் ரோஸ்ட் ஆகும்னு தெரிஞ்சு இதை பண்ணிருந்தானா அதுவும் ஒரு கேம். அவன் அதை காரியமா தான் பண்ணிருப்பான். சார் ஆக்சுவலா நன்றி சொல்லுவாரு சார், பிக் பாஸ்க்கு நன்றி சொல்லுவாரு. 2 விஷயத்துக்காக நன்றி சொல்லுவாரு. என்னன்னா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிக் பாஸ்க்கு நன்றி அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது மூலியமா யார் என்னன்னு சொல்லிட்டு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற விஷயத்தை ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு. இன்னொரு வார்த்தை வந்து இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க. பிக் பாஸ் சொல்லியிருந்தாலும் நீங்க சொல்ற பாயிண்ட் தான். எந்த இடத்துல பிரேக்கப் போட்டு அடுத்தவனை பேச வைக்கிறது தான் இந்த கேம்லயே ரொம்ப சுவாரஸ்யமான இடம். அது வந்து நாம போய் அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அவங்க நம்ம மேல இருக்கிறத அவனுங்களா போட்டு எக்ஸ்போஸ். உதாரணத்துக்கு அருண் ஒண்ணு இந்த இடத்துல இன்னொரு பாயிண்டையும் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு தீபக்கோடைய கேம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அடிச்ச அடியில 1 செகண்ட் மனுஷன் பயந்து உடனே அந்த சாப்டரை வாய்ஸா க்ளோஸ் பண்ணிட்டாரு. அருண் பண்ண ஒரு ட்விஸ்ட்ல
மனுஷன் டப 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 டபன்னு அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் டப்புன்னு 2 சீரியலோடைய டார்கெட்டும் அங்க நடந்து அது ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸ் கொண்டு வந்தது. ஆனா இப்ப அருண் என்ன பண்றாருன்னா நல்லா கன்ஃபியூஸ் ஆகி போன வாரம் அடிச்ச ரோஸ்ட்ல தான் என்ன பண்ணும் அப்படின்றத தாண்டி தான் என்ன வேணா பண்ணலான்ற ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்ன வேணான்னு பண்ற கேம்ல இருக்கிற ஒரே ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா ஒரு ஒரு நீ அடிக்கடி சொல்றல நீ வெறும் வாய் தான், நீ வெறும் வாய் தான், வெறும் வாய் தான். இது வந்து ஒரு 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 ஆப்போசிஷன் பிளேயரை வந்து கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு க்ரௌடு தனக்கு ஃபாலோ ஆகி அருண் வந்து ஒரு இன்டெலிஜென்ட். ஆனா ஒரு சில இடத்துல அருணோட பாயிண்ட்ஸ் ரொம்ப வேலிடா இருக்கு. சில சில விஷயங்கள் எடுத்து பேசுற பாயிண்ட்ஸ்ல வந்து வேலிடா இருக்கு. ஆனா அதுல வந்து ஒரு உண்மைத்தன்மை இல்லாததுனால என்ன ஆயிடுது, அது நிக்க மாட்டேங்குது. அதை வந்து ஒரு ட்ரூத்ஃபுல்லான பர்சன் பேசுறதுக்கும் உண்மை மாதிரியே ஒரு நல்லவன் பேசுற மாதிரி பேசுறதுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதுதான் இந்த இடத்துல வந்து அருணுக்கு வந்து இப்ப இந்த வன்மத்தை காமிக்கிறதுல அவங்க அன்ஷிதா அண்ட் ஒரு சில பீப்புள்லாம் வந்து லிட்டரலா இந்த சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. நேரத்துக்கு ஸ்கோர் நீங்க சொன்ன மாதிரி அடிச்சு தும்சம் பண்ணிருப்பாங்க. பட் அந்த எக்ஸ்போஸ்டு பாயிண்ட்டை வச்சு கேம் விளையாடுறதுக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருச்சுல. இப்ப ஒவ்வொருத்தங்களுடைய அவங்க கொட்டின வார்த்தைகளை வச்சே ஒரு மனுஷனால அழகா 30 நாள் தள்ளிட்டு போக முடியும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவே ஒரு குலுக்கி விட்ட மாதிரி தானே ஆச்சு. இல்ல சார், நான் இதை ஒண்ணு சொல்றேன். முத்துக்கு செகண்டோ தேர்டோ இருக்க காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க எல்லாம் ஜாக்கு சவுண்டு கூட ஒரு 50-50 இருப்பாங்க. ஜாக் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தது. ஆனா எதுவுமே இல்லாம அந்த லிஸ்ட்லயே இல்லாத தர்ஷிகா எப்படி பொங்கினாங்க அதெல்லாம் தெரியவே தெரியல. பாஸ் 5 ஓட்டு நாமினேஷன்ல இருக்கு. அந்த பொண்ணு குட்டிக்காரன் அடிச்சு கதறினாலும் இந்த வீட்டுல தெரிய மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்காக கண்டென்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஒரு சென்ஸா பேசிட்டு இருந்த தர்ஷிகா எப்பயோ காண போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் தர்ஷிகா புள்ள பூச்சியெல்லாம் பேசுதுன்ற மாதிரி தர்ஷிகா வந்து தான் தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த வாரத்துக்கு என்ன போராடணுமோ அது போராடிட்டு தானே இருப்பாங்க. இல்ல அது ரைட்டு. அவங்க முத்துவுக்கு வந்து டாஸ்க் கொடுக்கறதுதான் பிளான். சரியா, முத்து தப்பு பண்ணிட்டாரு முத்து. ஆனா தர்ஷிகா வந்து அதை ட்விட் பண்ணி இல்ல முத்துக்கு தரக்கூடாது, முத்துக்கு தந்தா நான் சாப்பிடவே மாட்டேன், இன்னொருத்தருக்கு தரணும், அப்பதான் முத்து ஃபீல் பண்ணுவாருன்னு ஒரு கேம் தான் சினிஸ்கோப். ஆக்சுவலா ரவி சார் வந்து இது பார்க்கல, அதனால நம்ம அது என்ன கான்டெக்ட்னு ஃபுல்லா சொன்னாதான் தெரியும். மேபி பாலாஜி சார் நீங்க பேசுனீங்கன்னா என்ன நீங்க ஷோ ஃபுல்லா பாத்தீங்க இல்ல, சோ உங்களுக்கு இருந்து அவருக்கு அதை புரிஞ்சுப்பாரு கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க சார். நீங்க எபிசோட் பத்தியும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே. நான் பர்டிகுலரா இந்த இன்சிடென்ட் வச்சு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோட வியூ வந்து ஓவராலா இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன், ஏன்னா நான் எதனால அப்படி பேசுறேன்றது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியணும் இல்லையா. நீங்க வந்து இது மோர் தென் ரியல் லைஃப் கனெக்ஷனோட இதை யாரு பக்காவா கேமா விளையாடுறாங்க, இதுல யாருக்கு பொட்டென்ஷியல், யார் இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற பேசிஸ்ல தான் நான் எல்லா சீசனுமே சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபார் ஷுர் இது வரைக்கும் நடந்த சீசன்ஸ்ல ப்ராப்ளி ஒரு 4th சீசன் 5th சீசன்ல இருந்து நான் யார் வந்து இந்த வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சனோ அது 100% அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நான் இந்த கேமே பார்த்துருக்கேன். அண்ட் ப்ராபப்ளி இன் ஒன் ஆஃப் த ஸ்பேசஸ் ஆர் இன் கிளப் ஹவுஸ் வந்து நான் செகண்ட் வீக்கே சொன்னேன், முத்து வில் டெஃபினெட்லி ஸ்டாண்ட் அஸ் த லாஸ்ட் 2% அப்படின்றது சொன்னேன். ஹீஸ் பிளேயிங் த கேம் வெரி வெல். ஓகேவா, முத்துக்கு அந்த ரூல் புக்ல இன்னைக்கு நடந்த விஷயத்துல என்ன எழுதியிருக்கு அப்படின்றது முத்துக்கு கிளீனா தெரியும். நான் தெரியலன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஹி டெஃபினெட்லி நோஸ். பெடல்ல மெதிச்சாதான் அந்த இடத்துல வந்து சப்ளை போகும், தண்ணி வரும், எல்லாமே முத்துக்கு கிளீனா தெரியும். ஓகே, அண்ட் இந்த டாஸ்க் வந்து எப்படி போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர்லி இந்த ஃபேக்டரி மேனேஜர் டாஸ்க்கு அண்ட் ஒர்க்கர் டாஸ்க் வந்து ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு. நேற்று அருண் பண்ண விஷயம் வந்து இந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்ண விடாமே ரூல்ஸ் விஷயத்திலேயே வந்து ஒரு முட்டுக்கட்டையை போட்டு இது அப்படி பண்ணணும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ரூல்ஸ் செட் பண்ணணும் இந்த டாஸ்கை விளையாடுறதுக்கு மேனேஜர்ஸ். அதையே பண்ண விடாம தான் அருண் வந்து இந்த டாஸ்க் வந்து இது பண்ணான். ஆனா முத்து வாட் ஹி டிட், அந்த இடத்துல முத்துக்கு வந்து தெரியும், முத்து எதிர்பார்க்காத ஒரே ஒரு விஷயம் பிக் பாஸ் இதை பேசுவாரு அப்படின்றது தான். ஆனா முத்துக்கு கண்டிப்பா தெரியும் இந்த விஷயம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகும், யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, அப்ப இதை வந்து வேற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற பாயிண்ட் கிளீனா இருந்தது. அப்படிதான் நான் பார்த்தேன்.
அண்ட் ஹி அந்த டாஸ்க்கை சுவாரஸ்யமாக்கணும், இதை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வந்து முத்து வந்து அந்த பெடலிங்கை வந்து அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா டாஸ்கை பத்தி கிளியரா படிக்கிற முத்துக்கு வந்து இது கிளீனா தெரியும். ஏன்னா நேத்தியும் ரூல் புக் வச்சு இது பண்ணது. முத்து எதிர்பார்க்காத ஒரே ஒரு விஷயம் பிக் பாஸ் சொல்லுவாரு அப்படின்றது தான். அண்ட் எனக்கு என்னன்னா ஒருத்தன் கேம் விளையாடுறான் அப்படின்றத தாண்டி நீ மத்தவங்களை கேம் விளையாட விடாம வன்மத்தை மட்டுமே கொட்டுறத கேமா நினைச்சு விளையாடுறாங்க இல்லையா, அருணோ தர்ஷிகாவோ. அங்கதான் என்னோட பாயிண்ட் அகைன்ஸ்ட் தெம். ஓகே, நீ விளையாடு, சுவாரஸ்யமா டாஸ்க்ல ஏதாவது பண்ண. ஒருத்தன் விளையாடுறான் அப்படின்ற போது எங்க எக்ஸ்போஸ் ஆற, நீ அவனையும் விளையாட விடாம நீயும் விளையாட விடாம நிக்கிறல்ல, அங்கதான் நீங்க எக்ஸ்போஸ் ஆறீங்க. இது வந்து என்னன்னா முத்து, நான் நான் ட்வீட் போட்ட மெசேஜ் தான். ஒருத்தன் வந்து எந்திரிக்க முடியாதுன்னு இருக்கிற சுச்சுவேஷன்ல அதையும் அவன் எவ்வளவு சாமர்த்தியமா கன்வெர்ட் பண்ணான்றத நான் கேமா தான் பாக்குறேன். முத்து ரொம்ப சாமர்த்தியமா கன்வெர்ட் பண்ணா. ஒருத்தன் எந்திரிக்கவே முடியாதுன்னு இருக்கிற நிலைமையில இருந்து நீ அவனை எப்படி அடிக்கிற, நீ எப்படி எக்ஸ்போஸ் ஆறன்ற விஷயத்தை தான் வந்து இங்க கிளீனா காமிக்குது அப்படின்றத போட்டு உடைச்சிட்டான். இது இது எங்க போய் டச் ஆகணும்ன்றது முத்து கிளீனா தெரியும். அதை ப்ராப்பரா பண்ணா இது ஆடியன்ஸ்க்கு, பர்டிகுலர்லி வந்து முத்து ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா போய் ரீச் ஆகும் அப்படின்றது தெரியும். அது கிளீனா ரீச் ஆச்சு. அண்ட் இதுல தர்ஷிகா இந்த கேமை புரிஞ்ச ஜாக்லினோ இல்ல சௌந்தர்யாவோ அவங்களும் கேம் ஆடுறாங்க, அவங்களுக்கும் இந்த கேம் புரிஞ்சிருக்கு. அண்ட் தீபக் உட்பட இங்க டைரக்டா வந்து முத்துவை அட்டாக் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், தீபக் கூட ஒரு மாதிரி போலாமா வேணாமான்ற மைண்ட் செட்லயே இருப்பாரு. தென் சவுண்ட் அண்ட் தீபக் 50-50ல இருந்தாங்க அந்த கால்ல. ஆமா. சோ நீங்க வந்து அதுக்கு முன்னாடியுமே அந்த டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா வந்து முத்து வந்து அருண் வந்து இத பார்த்துட்டே இருப்பான். ஒருவேளை அருண் இத பத்தி பேசுவான் அப்படின்றதுக்காக தான் அருண் வந்து இழுத்துட்டே இருப்பாரு அந்த டேபிள்ல. இந்த களைய புடுங்கிறது இதெல்லாம் பேசினதை பத்தி வச்சு முத்து பேசிட்டே இருக்கும்போது ஓகே, எங்கேயாவது அருண் வாய விடுவான், வாய விட்டா அவனே எக்ஸ்போஸ் ஆவான் அப்படின்றது தான் வந்து முத்துவோட தாட்டு. ஆனா கரெக்டா இதை பிக் பாஸ் சொன்ன உடனே எந்திரிச்சு ஃபயர் ஆயிடுவான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அருண் பேசும்போது பக்கத்துல ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அண்ட் இந்த சைடு முத்தும் வந்து விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஸோ நீங்க நீங்க எப்படின்னா நீங்க பேசுறது மட்டுமே, அவர் போன சீசனை வச்சுட்டு என்ன நினைச்சிட்டாரு, பேசுறது மட்டுமே பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம், எதுக்கு எடுத்தாலும் நம்ம அப்போஸ் பண்ணி பேசினா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல வர்றாரு. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட்டு ஒரு தீம் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாடணுன்றது அருணுக்கு புரியல. ஸோ கிளீனா எக்ஸ்போஸ் ஆனா. அண்ட் எனக்கு வந்து இதுல தர்ஷிகாவோட ஸ்டாண்ட் தான் வந்து நம்ம போன வாரம் வந்து கோவா கேங் ரோஸ்ட் பண்ணாரு, அதெல்லாம் தாண்டி கோவா கேங் வந்து ஸ்பாயில் பண்ணாங்க. பட் ஆனா அவங்க பெருசா வன்மத்தெல்லாம் கொட்டி விளையாடல. ஓகே, அவங்க இன்னொருத்தர் கேமை ஸ்பாயில் பண்ணாங்க, அது எவ்வளவோ பெட்டர். அவங்க டீமுக்குள்ள இருக்கிறவங்க கேமை ஸ்பாயில் பண்ணாங்க, டாஸ்க்கு ப்ரோக்ரஸ் பண்ண விடாம பண்ணாங்க. பட் நீங்க இந்த வன்மத்தை கொட்டி விளையாடுறீங்க இல்லையா, அது வந்து இந்த கேங்கு விஷாலு, அருண், தர்ஷிகா இவங்க கிளீனா வந்து அந்த டிஸ்கஷன் முடிஞ்சு ஜாக்லின் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து பேசுறாங்க கார்டன் ஏரியால. அவங்களோட வன்மம் என்னன்றது கிளீனா எக்ஸ்போஸ் ஆச்சு. உள்ள எக்ஸ்போஸ் ஆறதை விட முத்துவோட பிளான் எங்க சக்சஸ் ஆச்சுன்னா, வெளியில வந்து இவங்க 3 பேர் பேசினாங்கல்ல, அந்த இடத்துல தான் வந்து நாட் ஈவன் ஃபார் முத்து, ஈவன் ஃபார் ஜாக்லின் வந்து இது வந்து பெரிய பிளஸ்ஸா போச்சு. பக்காவா வந்து எக்ஸ்போஸ் ஆனாங்க. என்ன கேட்டா இந்த வாரம் வந்து சத்யா வந்து ஓட்ல கம்மியா இருக்குன்னு விஷயங்கள் வருது. முத்து ஃபேன்ஸ் சத்யாவுக்கு ஓட் பண்ணி, ஏன்னா வந்து தெர் இஸ் அ ஹை சான்ஸ் தர்ஷிகாவுக்கு வந்து அடுத்த வாரம் என்எஃப்பி கிடைக்கிறதுக்கான சான்ஸ். அது கிடைச்சாலும் இந்த வாரம் சத்யாவுக்கு ஓட் பண்ணி தர்ஷிகாவை எலிமினேட் பண்ணாதான் இந்த கேம் கரெக்டா இருக்கும். அப்பதான் ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியும். ஏன்னா தர்ஷிகா இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் உட்பட எல்லாருமே தர்ஷிகா வந்து செம்ம ஸ்ட்ராங் பிளேயர், டாப் 8க்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆடியன்ஸோட வியூ அது இல்லைன்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் இன்க்ளூடிங் முத்துக்கும் இது ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். ஓட் பண்ணி சத்யாவை சேவ் பண்ணி, சத்யா அடுத்த வாரம் கூட வெளில போகலாம், சத்யாவை சேவ் பண்ணி தர்ஷிகாவை வெளில அமிச்சாதான் இவங்களுக்கு எல்லாம் ஒரு அவேர்னஸ் வரும். இவங்க எல்லாம் வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் என்னன்றது இவங்களுக்கு புரியும். எக்ஸலண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சார். ஆக்சுவலா நான் வந்து இதுதான் நான் எதான் எதிர்பார்த்தேன்னா, அந்த அப்படிதான் என்னோட கோணமும் இருந்தது. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டேன்.
அதனால கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஃபிளிப் ஆயிட்டுன்னு வச்சுங்களேன். அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ் தாண்டி கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சு அந்த பிரேக் டவுன் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இதுதான் அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு நல்லா தெரியும். வரிக்கு வரி படிக்கிற முத்துக்கு வந்து நேத்து அவ்வளோ வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் பிடிச்சி முத்துக்கு வந்து தெரியாதா, அது வந்து பெடல் பண்ணாதான் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த பெடல்ல வந்து என்னென்ன விளையாட முடியுமோ அந்த பெடல் கூட விளையாடின முத்து எனக்கு நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பர்ஃபெக்டா இருந்தது. அதுதான் முயற்சி பண்ணுவார். ஏன்னா ஆப்போசிட்ல ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா விளையாடணும். இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி எம்ப்ளாயி பண்றாரு அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சு என்ன இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி அந்த கேம் உண்மையிலேயே எனக்கு லைவ் வந்து கிட்டத்தட்ட அப்பார்ட் ஃப்ரம் தட் முத்து இந்த கான்வர்சேஷன் அருண் கான்வர்சேஷன் தாண்டி ரொம்ப என்னடா நேத்து மாதிரியே இல்லையே, ஒரு ஃபயராவே இல்லையே, அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த ஈவினிங் முத்து கண்டென்ட்க்கு அப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஒரு எமோஷனல் டைலமா பிளஸ் வந்து என்ன நடக்குதுன்னு அந்த கண்டென்ட்டே வந்து 6 மணிக்கு மேலதான் கண்டென்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு. கம்ப்ளீட்டா அந்த 6 மணில இருந்து முத்து கண்டென்ட் தான் ஃபுல்லாமே ஒரு எங்கேஜிங்காவே இருந்தது, பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இது முத்து பண்ணது கண்டென்ட் நாங்க ரியலைஸ் பண்ணது யாருன்னா மஞ்சரி, தீபக், ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல அவங்களால அந்த சிரிப்பை அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசுவாங்க. ஓகே, தீபக் பண்ணும்போது கூட தெரியும் அவரும் டேபிள் கீழே குனிவாரு 2 வாட்டி. ஏன்னா அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டென்ட் இவன் போட்ட பிளாட்டுக்கு வந்து மாட்டிக்கிட்டாங்க அருணும் தர்ஷிகாவும் அப்படின்றது வந்து கிளீனா வந்து ரியலைஸ் பண்ணி தான் அவர் விழுந்து வந்து சிரிப்பாரு. அது வந்து காமிக்கல நமக்கு. பட் அவர் டேபிள் கீழே குனிஞ்சு குனிஞ்சு இது பண்ணுவாரு. அதெல்லாம் முத்து சொல்லிட்டே இருந்தாருல. பேசுங்க சார். சாரி. இல்ல ஆடிங் ஃபீல் டு பாலாஜி. ஆக்சுவலா வந்து முத்து வந்து என்ன கைண்ட் ஆஃப் அ பர்சன்னா ரூல்ஸை வயலேட்லாம் பண்ண மாட்டான். தெரிஞ்சு ரூல்ஸை வயலேட் பண்றேன்னா அவனுக்கு இன்டென்ட் இல்லாம பண்ண மாட்டான். உங்களுக்கு எனக்கு தெரியல நீங்க லைவ்ல பாத்திருக்கீங்களான்னு. ஃபர்ஸ்ட் வீக்ல முத்துவும் நானும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு தடவை முத்துவும் நானும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த பாயிண்ட பேசியிருப்போம். அதுதான் ஆக்சுவலா இப்ப நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. மேபி அந்த அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. என்னன்னா இங்க ஒரு டாஸ்க் நடக்கும். டாஸ்க் கொடுக்கறதோடைய நோக்கமே என்னவா இருக்கும்னா அந்த டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களா, அந்த டாஸ்க்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்கல்ல, அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னா அது ஒரு 10 இடத்துல உட்கார்ந்து அந்த டாக் பேசுறத வச்சுதான் எக்ஸ்போஸ்ன்னு ஒண்ணு நடக்கும். அந்த எக்ஸ்போஸ பிரேக் பண்ணணும்னா நீங்க ஐ மீன் அந்த எக்ஸ்போஸ கிரியேட் பண்ணணும்னா நீங்க ஏதாச்சும் ஒண்ணு அங்க நிகழ்வா ஏற்படுத்தணும். அதுல கோளாறா ஒண்ணு ஏற்படுத்தணும். அந்த கோளாறுக்கு 10 விமர்சனம் வந்து 10 இடத்துல நடக்கும். அந்த 10 கேமரா தான் கண்டென்ட்டா வெளில போகும். அதுல தான் ஒவ்வொருத்தனுடைய முகத்திரை வெளில வரும். இதை நாங்க பேசிட்டு இருப்போம். அப்போ வந்து சொன்னேன், அண்ணா இதுதானே கேமு. ஏன்னா அவ்வளோ அழுத்தமா சொல்லுவான். அண்ணா இதானே கேமு. அப்படி இந்த பிராங்கை நீங்க பண்ணும்பொழுது அதுக்கு பேசுறப்பதான் இதை சொல்லுவான். இந்த பிராங்கை நீங்க பண்ணும்பொழுது ஒவ்வொருத்த முக சாயலும் வெளில தெரியுது. ஆனா உங்களுக்கு நீங்க என்னென்ன கவலைப்படுறீங்க, கடைசியில சேதனை சொல்வாருன்னு சொல்லிட்டு போயிடுவான். நாங்க பேசிட்டு இருக்கும் போது இத இந்த புரிதலை பார்த்தேன்னா எனக்கு, நான் கூட இருந்து பார்த்தேன்னா எனக்கு ஒருவேளை இது ஒரு ரூல் வயலேட்டு, இந்த வயலேட்டை பண்ணா எக்ஸ்போஸ் பண்ற ஒரு இவங்களோட எக்ஸ்போஸ் பண்றதெல்லாம் தாண்டி ஆழமா வயலேட் பண்றதுனால ரோஸ்டே நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணத்தை கரெக்டா கிரியேட் பண்ணி பிளானிங்கோட எக்ஸிக்யூட் பண்றோம் தான். அதனால 100% இந்த ரூல் புக்கை மற்றவங்க எல்லாம் படிப்பாங்க, இவன் மட்டும் தான் புரிஞ்சுப்பான். அதனால அதுக்கு பிராக்டிக்கலா வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தெரிஞ்சே ஐ மீன் தெரியாம தப்பு பண்றது. அதுல அப்படி மீறி பண்ணாலும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மேபி ஷோ பார்க்கும்போது எனக்கும் அந்த ஃபீல், பாலாஜி சொன்ன அந்த ஃபீல் ஒரே பாயிண்ட் தான். இந்த வே நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட், தர்ஷிகா, அருண் ஒரு விஷயம் பார்க்கணும் பாலாஜி. என்னன்னா அவங்களுக்கு ஒரு கேலிபர் இருக்கு. அவங்களால இந்த கேம்ல ஒரு காம்படிட்டிவ் பிளேயரோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு பாயிண்ட்ல காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டிவ்னஸோட பார்க்கவும் முடியல. இல்ல அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிற கேம். இங்க வந்து முத்துவோடைய பெரிய சக்சஸா நான் டே 1ல இருந்து பாக்குறது என்னன்னா, ஒருத்தன் வந்து தன்னை ஃபுல் டியூன்டா கேம்னு கனெக்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், கேமா மட்டும்தான் கன்வெர்ட் ஆகி இருக்கணும் அப்படின்றத டே 1ல இருந்து அவன் வைப்ரண்டா அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே வர்றதுனாலதான் முத்துவால 100% இதை அடிக்க முடியும். ஏன்னா ஒருத்தனுக்கு அந்த தாட்டே வந்து அவனுக்கு அந்த பாசிட்டிவிட்டியை கொண்டுட்டு போயிடும். மற்றவங்களுக்கு லெட் அஸ் கோ வித் த ஃப்ளோன்னு போறாங்க. அந்த கோ வித் த ஃப்ளோல அந்த வீக்ல அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேம் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்துவ கேள்வி கேட்கிற வர்றதுக்கான அந்த லெவல் ஆஃப் க்ரௌடு
பல பேர் பண்ற தப்புக்கு அந்த கிரவுட் வந்து கேள்வி கேட்கவே வேணான்னு தோன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அத வெளியில தனக்காக ஒரு பெரிய விமர்சன கூட்டம் பேசும்ன்றதெல்லாம் இவன் ஈஸியா ஜட்ஜ் பண்றவன். பொதுவா முத்துக்கு அந்த சென்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தி. ஸோ ஆல் டுகெதர் இன்னைக்கு சண்டை வந்து சார் அங்க நீங்க கிடைக்காத பார்க்கல ஸ்பேஸ் நீங்க பல இது ஸ்பேஸ்ல பேசுற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், நீங்க பார்க்கல நீங்க, ஆனா பார்த்த மாதிரியே பேசுறீங்க. முத்து இதை எக்ஸ்பிளைனே பண்ணிருப்பா போல. போன ஓ வாரம் வந்து லவாலாடு செஞ்ச போது இத்தனை பேர் டார்கெட் பண்ணல, எல்லாம் ஜெஃப்ரி கிட்ட விடுங்க அந்த பொண்ணை, ஏதோ தெரியாம பண்ணிச்சுனோம், இன்னைக்கு டார்கெட் பண்றாங்க இதுலயே தெரியுது அப்படின்ட்டு அந்த சென்டென்ஸ், நீங்க சொன்ன சென்டென்ஸை வேற மாதிரி கோட் பண்ணி சொல்லியிருப்பா போல. ஐ மீன் நான் அதான் சொல்றேனே, முத்து ரொம்ப பக்கத்துல இருந்து கேம் ஆடுறத ரசிச்சு பார்த்ததுனால அசைவுகளா நிறைய பேருக்கு முத்துக்க நான் சப்போர்ட் பண்றதோடைய கோபம் வந்து எனக்கு புரியல. நான் வந்து ஒரு நல்ல பிளேயரை சப்போர்ட் பண்றேன், ஆனா நான் மத்த பிளேயர் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் மத்த பிளேயருக்கு இப்போ 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 அருணோ இல்ல தர்ஷிகாவோ சௌந்தர்யாவோ யாரோ ஒருத்தங்க அவங்க வந்து ஏன் முத்துவோட கம்பீட் பண்ணிட்டு ஒரு 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 கேள்வியை ரைஸ் பண்றாங்கன்றதுதான் என்னுடைய பாயிண்ட். நீங்க ஏன் சக பிளேயர்ல முத்து இல்லாம ஒருத்தங்க இப்போ ஒரு ஹேட்டர்ஸ் கூட முத்து 4 வாரம் சும்மா தான் இருந்தான்னு சொல்றதுல வந்து அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றும் புரியல. அவன் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, செஞ்சாலும் கஷ்டமா இருக்கு, தப்பு தப்பா செஞ்சாலும் கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு கேமரா இருந்தா மட்டும்தானே இவ்வளவு பெரிய கனெக்டை கிரியேட் பண்ண முடியும். ஒரு கேமர் ஹஸ் கிரியேட்டட் த வேல்யூ. சார் ஆக்சுவலா இன்னைக்கு சார் சௌந்தர்யாவே சொல்லியிருப்பாங்க. ஒண்ணே ஒண்ணு சாரி ஃபார் த இன்டர். சொல்லுங்க சொல்லுங்க. இது